கடந்த காலங்கள்லயுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது ரொம்ப வழக்கமான ஒண்ணுதான். அதிகமான இடங்களை கேட்டு பெறுவது, ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைப்பது, இது எல்லாமே கடந்த காலங்கள்ல நீண்ட காலமாகவே தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு மரபுதான். அப்ப அதுல சிக்கல் இல்ல. சிக்கல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலரால் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்றதுதான் இங்க யதார்த்தம். மற்றபடி விசிக தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நாங்கள் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம். ஆனால் அதிக இடங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவோமா என்றால் கிடையாது. நாங்கள் இந்த கூட்டணியிலேயே தொடருவோம். எங்களுக்கு உரிய இடங்களை பெறுவோம். அப்படி உரிய இடங்களை நாங்கள் கலந்தாலோசித்து ஒரு முடிவு எட்டுவோம். எந்த முடிவாக இருந்தாலும் இந்த கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அது போக வேற யாரு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சிபிஎம்ல தோழர் சண்முகம் அவர்கள் பேசியிருந்தார். அவரும் ரொம்ப தெளிவாக நாங்கள் எங்களுக்கு என்ன இடங்கள் தேவையோ அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். ஆனால் கூட்டணியை விட்டு ஒருபோதும் விலகப் போவது கிடையாது. இந்த கூட்டணி உறுதியாக தொடரும் அப்படின்றத அவரும் ரொம்ப கிளியரா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய வேற யாரும் இந்த சிக்கல்களை வெளிப்படுத்துறது கிடையாது. தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை இந்த எல்லையில சரியாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க இருந்து இது சிக்கலாக போர்ட்ரே பண்ண தொடங்குறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் காங்கிரஸ் தரப்பில் இருக்கக்கூடிய வெகு சிலர், பலர் கிடையாது, வெகு சிலர், 1-2 பேர் அது போல பேச தொடங்குறாங்க. நீங்க பல பேர் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அந்த பல பேர் அப்படின்ற பட்டியலை அவங்க சொல்லணும். காங்கிரஸ்ல எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அந்த எம்எல்ஏக்கள்ல எத்தனை பேர் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்லணும். அல்லது அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் லீட் பண்ணி போகக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அப்படி என்ன கூறியிருக்கிறார், அல்லது முரண்பாடான கருத்துக்களை என்ன தெரிவித்திருக்கிறார் அப்படின்றத வச்சுதான் அதை அளவிட முடியும். மற்றவர்கள் பேசுவது அப்படின்றது நெக்லிஜிபிளா தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பேச்சுக்கெல்லாம் காங்கிரசுக்கு உள்ளே இருந்தே பதிலடிகள் கிளம்பி விட்டது. அதனால அவரை ஓரம் கட்டிடலாம். மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசிய கருத்துக்கு காங்கிரசுக்குள்ள பெரிய ஆதரவு அப்படின்னு யாராவது வெளிப்படையா எங்க எம்பி கேட்டதுல என்ன தப்பு, வி ஸ்டாண்ட் வித் அவர் எம்பி அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. அல்லது தேசிய அளவில் இருந்து கார்கேவோ ராகுலோ இது பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் இதை பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது ஊடகங்கள்ல இது என்னவா நடக்குது அப்படின்னா, எப்போதும் திமுக கூட்டணி அப்படின்னு வரும்போது இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக கேட்கப்படும். அதிமுக கூட்டணியில அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சா, அல்லது அதிமுகவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சா, தேமுதிக கூட்டணியில் இருப்பதாக கருதி கொண்டிருக்கிற என்டிஏவுக்கு தேமுதிகவுக்கு எவ்வளவு சீட் ஷேரிங்ன்றத முடிச்சிட்டாங்களா, ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள சேர்க்கிறதா இல்லையான்றத முடிச்சுட்டாங்களா, என்டிஏவில் குழப்பம் அப்படின்னு எத்தனை ஊடகங்கள், கமர்ஷியல் ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய டிவி சேனல்ஸ், எத்தனை சேனல்ஸ் அப்படி தலைப்பு வைக்கிறாங்க. அப்போ அதையும் நம்ம சேர்த்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு. திமுக கடந்த காலங்களில் எப்படி குழு அமைத்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம எடுத்துதான் பார்க்கணும். கடந்த 2021 தேர்தல் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் பிப்ரவரி 21 தான் குழுவை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் மறக்கடித்து விட்டு என்னமோ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஜனவரி மாசமே கூட்டணியை பேசி முடிச்சிடுற மாதிரியும், அதற்கு பிறகு பிப்ரவரியில சும்மா பேருக்கு குழு அமைச்சிட்டு போற மாதிரியும் ஒரு பில்டப் சமூக வலைதளங்கள்ல சிலர் எழுதிட்டு இருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க முரண்பாடானது அல்லது பிழையான கருத்து. காங்கிரசுக்குள் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல பேசுறாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்றத முதல்வர் ஒரே பாயிண்ட்ல சொல்லிட்டாரு அப்படின்னா வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அதுல தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்குன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டு சூழலுக்கு அது சரி வராது, ஒத்து வராது, அல்லது அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத தவிர வேறு என்ன விளக்கங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அல்லது வேறு என்ன கோரிக்கைகள் அவங்க இதுக்கான காரணங்கள் அப்படின்னு அவங்க முன் வச்சாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, இந்த பெர்சன்டேஜுக்காக எங்களுக்கு இத்தனை இது கொடுங்க அப்படின்னு. கலைஞர் அதையேதான் கேட்டாரு. நாடாளுமன்றத்துல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல ஓட்டு வாங்குறாங்களோ அந்த பெர்சன்டேஜுக்கு ஏத்தாப்புல சீட்டை ஒதுக்குங்க, தனித்தனி தொகுதியில பெரும்பான்மையை பார்க்க கூடாது, ஒட்டுமொத்தமா எல்லா தொகுதிக்கும் தேர்தலை நடத்தி அந்த எல்லா தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஓட்டினுடைய எண்ணிக்கையை வைத்து அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னு கலைஞர் கேட்டாரு. அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பதில் என்ன அப்படின்றத அவங்கதான் தெளிவுபடுத்தணும். இப்ப அவரு என்ன கேட்கிறாரு, மாணிக் தாக்கூர் என்ன கேட்கிறாரு, எங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, இந்த பெர்சன்டேஜுக்கு இவ்வளவு பங்கு வேண்டும், இத்தனை நாங்க ஆட்சியில பங்கு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். தாராளமா கேளுங்க. ஆனா அதுக்கு முதல்ல நீங்க இந்த கோரிக்கைய உங்களுக்கு உள்ளுக்குள்ள பேசி அதுக்கு முதல்ல ஒரு தெளிவுக்கு வாங்க. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பல்வேறு விவகாரங்கள்ல திமுக
எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கன்சென்சஸுக்கு வந்திருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு கன்சென்சஸ் முதல்ல உங்க கட்சிக்குள்ள கொண்டு வாங்க. உங்க கட்சிக்குள்ளேயே அந்த ஒழுங்கையும் கட்டுக்கோப்பையும் கொண்டு வர முடியாத ஒரு நிலையில அதை திமுகவின் பக்கம் பால தள்ளி விட்டுட்டு இதை பிளே பண்றது அப்படின்றது யாருக்கு பலனளிக்கும் அப்படின்றத தயவு செய்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப அதிமுகவிலையும் பாஜகவிலையும் பாஜக அதிமுகவுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகள்ன்ற வர்ற இடத்துல எது சிக்கலா வருது? எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி தலைவர்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலையும் அந்த பக்கம் நயினார் நாகேந்திரனும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வாய்விட்டு கொண்டு திரிவது எப்படி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா அமைதோ அது போன்ற ஒரு செட்பேக்கை காங்கிரஸ் தனக்குத்தானே செட் பண்ணிக்க விரும்புதா அப்படின்றத காங்கிரஸ் யோசிச்சு பார்க்கணும். பாஜகவிடமிருந்து தாங்கள் வேறுபட்டவர்கள் அப்படின்னா பாஜகவை வீழ்த்துவது எப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர பாஜகவை வீழ்த்துவதற்கு தேசிய அளவிலான தேர்தல்ல பார்த்துப்போம், இது மாநில தேர்தல் தானேன்னு அவங்க சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் பல மாநிலங்களில் இதை நேரடியாக உணர்ந்திருக்கிறது. மாநில அளவிலான அரசை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது என்பதும் அதனுடைய நீட்சியாக தேசிய அளவிலான தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்வது என்பதும் எந்த அளவுக்கு தேவையானதுன்றது காங்கிரஸை விட நல்லா தெரிஞ்ச கட்சி வேற எந்த கட்சியும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு முறை ஒரு தேசிய அளவிலான கட்சி காங்கிரஸ் ஒரு முறை ஒரு மாநிலத்தில் அதிகாரத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அல்லது இழந்து விட்டால் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்னு எதுலையுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஸ்வீப் ஆயிருது. ஒண்ணு அந்த மாநிலத்தினுடைய மாநில கட்சி ஜெயிக்கிறது அல்லது பாஜக ஜெயிக்கிறது. இதுதான் நிலவரம். அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க களத்தில் என்ன நிலவரம் இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொண்டு எது சரி எது தவறு அப்படின்றத அனுமானிக்கிறதுக்கு காங்கிரஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான மாநில தலைமை வேணும். அதையே இவங்களால இன்னைக்கு வரைக்கும் இப்ப செல்வ பெருந்தகைக்கும் எம்பி ஜோதிமணி அவர்களுக்கும் இடையில முரண்பாடு வருகிறது. அப்ப காங்கிரஸ் கட்சியில ஒற்றுமை இல்லை, காங்கிரஸ் கட்சி உடைகிறது அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? ஒரு கட்சினா முன்ன பின்ன கருத்துக்கள் இருக்கும், அதை பேசி தீர்ப்பாங்க. அதே போலதான் கூட்டணிக்கு உள்ளேயும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் கூட இருக்கலாம். ஆனால் இறுதி முடிவை யார் எடுப்பார்கள் அப்படின்னா அந்த கூட்டணியினுடைய தலைமை தான் எடுக்கும். ஒருவேளை அந்த முடிவுக்கு ஒத்து வரல அப்படின்னா அது யாருக்கு இழப்பு அப்படின்றத அவங்கதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் உயிர் போடி இருக்கிறது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் எல்லா தேர்தலையும் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு மக்களுக்கு தாமாகவே ஒரு உணர்வு வருது. யார் மேல? ராகுல் மேல வருது. ஏன் வருது? எந்த ஊர்லயாவது காங்கிரஸ்காரங்க மேடை போட்டு ராகுல் காந்தி தான் நமது பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு 2014 பிரச்சாரம் பண்ணாங்களா? 2019 பிரச்சாரம் பண்ணாங்களா? 2019 ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிஞ்சது யாரு? அன்னை சோனியா காந்தி முன்மொழிஞ்சாங்களா? அல்லது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த யாரு? திருநாவுக்கரசரா அல்லது EVKS அவங்க முன்மொழிஞ்சாங்களா? யார் முன்மொழிஞ்சா? திமுக தலைவர் ஸ்டாலின் முன்மொழிஞ்சார். அதுக்கும் முன்னாடியே 2014க்கும் முன்னாடியே தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா சோனியா காந்தி படத்தை ராகுல் காந்தி படத்தை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா பிரச்சாரத்துக்கு போனது திமுக காரன், காங்கிரஸ்காரங்க கிடையாது. சரி, இப்பவும் காங்கிரஸ் எவ்வளவோ நேரங்கள்ல பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் நடக்குது. அது எத்தனை காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள்? இப்போ ஒண்ணும் இல்ல, VCK ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீம் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க. ஒரு முறை ஜனநாயகம் காப்போம், ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய மாண்புகளை காப்பது, மாநில சுயாட்சி மாநாடு, இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம்ல ஒரு மாநாடு நடத்துறது அப்படின்றத திமுக VCK இந்த இரண்டு கட்சிகளுமே அதை செஞ்சுட்டு வர்றாங்க. திமுக அதை செய்யும் போது திமுக தன்னுடைய பலத்தை பெரும்பான்மையை அங்கு திரட்டி காட்டுகிறது. அதே போல VCK அதை நடத்தும் போது அங்கேயும் திமுகவுல எவ்வளவு தொண்டர்கள் வர்றாங்களோ அதே போல தொண்டர்களை தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க ஒரு தொகுதி இல்ல, 234 தொகுதியில இருந்தோம் இவ்வளவு தொண்டர்களை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி காட்டுங்க. அதாவது பயனுள்ள வகையில உங்களுடைய பலத்தை நிரூபித்து அதற்கு பிறகு பேரத்தை பேசுவது என்பது வேறு. எனக்கு பேரம் பேச இன்னொருத்த இருக்கான், அவன்கிட்ட போயிருவேன், இப்ப நீ எனக்கு சீட்டு ஒதுக்குறியா இல்லையா அப்படின்றது திமுகவுக்கு இழப்பு இல்ல, உங்களுக்கு தான் இழப்பு. சட்டமன்றத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க? இதே எண்ணிக்கையில சட்டமன்றத்துக்குள்ள உங்களால திரும்ப போக முடியுமா? வேற ஒரு கூட்டணியில இருந்து அதிமுகல இருந்து போக முடியுமா? அல்லது தாவேக்கால இருந்து போக முடியுமா? தாவேக்கா உங்க முதுகுல சவாரி பண்ண போதா? தாவேக்கா முதுகுல நீங்க சவாரி பண்ண போறீங்களா? இது ரெண்டுமே இப்படி இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் உலகம் தாங்காதடா அப்படின்ற மாதிரியான சம்பவங்களாக இருக்கும். அதனால காங்கிரஸ் தங்களுடைய தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஸ்டேச்சரை புரிஞ்சுக்கணும்.
இவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ ராகுலுக்கு தெரியும் என்று நம்புகிறோம். அதையும் தாண்டி இவர்கள் லாபி பண்ணி தங்கள் பேச்சுக்கு ராகுலை அடிபணிய வைக்கிறார்கள் அப்படின்னு இவங்க கட்டுக்கதையில எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல.